தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதியன்று சென்னையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டண மாநகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் தங்களின் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது வயது சான்றை காண்பித்து வாக்குப்பதிவு நாளன்று மட்டும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்தால் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தலுக்கான மத்திய சிறப்பு பார்வையாளர் பிரதாப் சிங் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் அவர் விவாதித்தார். தமிழகம் முழுவதும் இதுவரை 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் 105 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட செலவு வரம்பை தாண்டியுள்ளதாக குறிப்பிட்டார். 2 லட்சம் தபால் வாக்குகள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வாக்குப்பதிவு நாளில் 155 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பில் ஈடுபடுவர் என்றும் 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகள் வழக்கத்தை விட 2 முதல் 3 மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. மதுரைக்கு 3500 ரூபாய், நெல்லைக்கு 3000 ரூபாய் என கட்டணங்கள் எகிரியுள்ள நிலையில் இதனை தடுக்க அரசு 10,000 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. விதிகளை மீறும் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்துள்ள போக்குவரத்து துறை புகார்களுக்கு தொடர்பு கொள்ள 1800-425-6151 என்ற எண்ணை அறிவித்துள்ளது. திருப்பூர் எல்ஆர்ஜி மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பார்வையாளராக உள்ள ராகுல் ஹெக்டே, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணீஷ், 8 தொகுதிக்கும் தனித்தனியே நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதா, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு மேற்கொண்டனர். காவல்துறை பாதுகாப்பு குறித்து காவல் ஆணையரிடம் கேட்டறிந்தனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் அரசு அறிவியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் அழகு மீனா நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல்லில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்வதற்கு 159 வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படுவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தின் 9 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 2590 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான 115 வகையான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளன. வாக்காளர் பட்டியல், அழியாத மை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பைகள் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் பேக்கிங் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பொருட்கள் அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் நாளை மதியம் வாகனங்கள் மூலம் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தில் 645 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குச்சாவடி செல்ல வாகன வசதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான வசதிகளை கோர நேயம் என்ற பிரத்யேக மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை வெளியிட்ட பின் பேசிய ஆட்சியர் சரவணன், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சக்கர நாற்காலிகள் தயார் நிலையில் உள்ளது. உயரம் குறைவான மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் பிரத்யேக பலகைகள் அமைக்கப்பட்டு எளிதாக வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் 3 நாட்களுக்கு மூட மாநில கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. எல்லையோர பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தவிர்க்கவும் தேர்தல் அமைதியாக நடக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள 443 மதுபான கடைகளும் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடியும் வரை மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் வருமான வரித்துறை புகார் அளித்துள்ளது.
கடந்த ஏப்ரல் 20 தனது இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி தேர்தல் பணிகளை தடுக்க முயற்சிப்பதாக செல்வப்பெருந்தகை பொய்யான தகவல்களை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த வழக்கமான சோதனைகளுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திட்டமிட்டு அவதூறு பரப்பிய அவர் மீது தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. திமுகவினர் வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்களை விநியோகிப்பதாக அதிமுக தொடர்ந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை முடித்து வைத்தது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முன்னாள் திமுக வடக்கு மாவட்ட செயலர் செல்லதுரை கட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 44,37,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பணம் ஆவணங்களின்றி இருப்பது கண்டறியப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அந்த பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அதிமுக நிர்வாகியை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்தனர். அவரிடமிருந்து ஆவணங்களின்றி இருந்த 3,06,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கைப்பற்றப்பட்ட பணம் கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் உரிய ஆவணமின்றி வைத்திருந்த 60 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வேப்பனஹள்ளி தொகுதிக்கு உட்பட்ட அட்டக்குறிக்கி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் பசவராஜ் வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டபோது நிலம் விற்ற பணம் என விளக்கமளிக்கப்பட்டதால் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 59,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது. மகளிர் இட ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி 2017இல் சோனியா காந்தியும் 2018இல் ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதங்களை காங்கிரஸ் கட்சி தற்போது நினைவு கூர்ந்துள்ளது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய பாஜக அரசு இந்த மகளிர் உரிமையை திட்டமிட்டு தாமதப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் சாடினார். மக்களவை இடங்களை 816ஆக உயர்த்துவதற்கான அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா கடந்த வெள்ளிக்கிழமை தோல்வியடைந்தது. இந்நிலையில் இது பெண்களுக்கான இடஒதுக்கீடு அல்ல, பிரதமரை பாதுகாக்கும் முயற்சி என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தற்போது உள்ள 543 மக்களவை இடங்களிலேயே உடனடியாக பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை தொடர்பான வழக்கை விசாரிப்பதிலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சுபாஷ் வித்யார்த்தி விலகியுள்ளார். கடந்த ஏப்ரல் 17இல் ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்ட நீதிபதி அதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பாததை உணர்ந்தார். இதனால் எஃப்ஐஆர் பதியச் சொன்ன உத்தரவில் அவர் கையெழுத்திடவில்லை. இந்நிலையில் மனுதாரரின் சமூக வலைதள பதிவுகள் நீதிமன்ற நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக கூறி நீதிபதி விலகினார். மேலும் சரியான சட்ட உதவிகளை வழங்க தவறிய வழக்கறிஞர்கள் மீதும் அவர் அதிருப்தி வெளியிட்டார். இவ்வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தங்கள் வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடையை பாகிஸ்தான் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. இந்தியாவின் அனைத்து ரக விமானங்களும் மே 24 காலை 5 மணி வரை தங்கள் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் எழுந்த பதற்ற நிலையில் இந்திய விமானங்கள் செல்ல தங்கள் வான்வெளியை பாகிஸ்தான் மூடியிருந்தது. அந்த மூடல் படிப்படியாக நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்திய விமானங்கள் வெகு தொலைவு சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் விமான கட்டணங்களும் பயண நேரமும் வெகுவாக அதிகரித்துள்ளன. இந்தியா எரிசக்தி துறையில் தற்சார்பை அடைய 100% எத்தனாலை இலக்காக கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய போர் சூழலில் உலக அளவில் எரிபொருள் விநியோகத்தில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் நிலையில் எத்தனால் பயன்பாட்டை நோக்கி இந்தியா முழுமையாக நகர வேண்டும் என கட்கரி தெரிவித்துள்ளார்.
தற்போது 87% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் இந்தியா ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுகிறது. இதை குறைக்க மின்சாரம் மற்றும் ஃபெலக்ஸ் எரிபொருள் வாகனங்களை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் கூறினார். கழிவுகளிலிருந்து ஹைட்ரஜன் தயாரிப்பது மற்றும் பசுமை ஹைட்ரஜன் விலையை $1 கிலோ $1 குறைப்பதன் மூலம் இந்தியா எரிசக்தி ஏற்றுமதியாளராக மாற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஆசிம் முனிருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என அந்நாட்டில் வலியுறுத்தல் எழுந்துள்ளது. கைபர் பக்துன்வா மாவட்ட சட்டமன்றத்தில் ஆளும் முஸ்லிம் லீக் கட்சி உறுப்பினர் தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளார். பிராந்திய மற்றும் உலகளாவிய போர் பதற்றங்களை தணிப்பதில் ஆற்றிய பணிக்காக நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்குமாறு அந்த தீர்மானத்தில் கோரப்பட்டுள்ளது. கைபர் பக்துன்வா மாநில சட்டமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லை என்பதால் இத்தீர்மானம் நிறைவேற வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. எனினும் இதேபோன்ற தீர்மானம் அந்நாட்டின் பஞ்சாப் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேபாளத்தின் கோஷி மாகாணத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சுமார் 2 லட்சம் கோழிகளை அழிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மொராங் மற்றும் சன்சரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பண்ணைகளில் கோழிகள் மர்மமான முறையில் உயிரிழந்ததை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் வைரஸ் தொற்று உறுதியானது. நோய் பரவலை தடுக்க கோழிகள் மட்டுமின்றி முட்டைகள் மற்றும் தீவனங்களை அழிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை நேபாளத்தின் கோழி பண்ணை தொழிலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி பதவியிலிருந்து விலகுவதாக டிம் குக் அறிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக நிறுவனத்தின் வன்பொருள் பொறியியல் பிரிவின் தலைவரான ஜான் டர்னஸ் வரும் செப்டம்பர் 1, 2026 அன்று புதிய சிஇஓவாக பொறுப்பேற்க உள்ளார். சிஇஓ பதவியை விட்டு விலகினாலும் டிம் குக் ஆப்பிள் நிர்வாக குழுவின் தலைவராக தொடர்ந்து செயல்படுவார். 1998 ஸ்டீவ் ஜாப்ஸின் அழைப்பின் பேரில் ஆப்பிள் நிறுவனத்தில் இணைந்த குக் தொடக்கத்தில் அதன் விநியோகச் சங்கிலியை சீரமைப்பதில் பெரும் பங்காற்றினார். ஸ்டீவ் ஜாப்ஸின் மறைவிற்கு பிறகு ஆகஸ்ட் 24, 2011 அன்று ஆப்பிளின் சிஇஓவாக பொறுப்பேற்றார். இவர் சிஇஓவாக இருந்த 15 ஆண்டு காலத்தில் ஆப்பிள் நிறுவனம் $3 டிரில்லியன் மதிப்பீட்டை தாண்டிய உலகின் முதல் நிறுவனமாக உருவெடுத்தது. ஐபிஎல் தொடரிலிருந்து காயம் காரணமாக சென்னை அணியின் வீரர் ஆயுஷ் மாத்ரே விலகியுள்ளார். இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள சென்னை அணியின் நிர்வாகம் அவர் காயத்திலிருந்து மீண்டு வர 6 முதல் 12 வாரங்கள் தேவைப்படும் என கூறியுள்ளது. ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியின் போது ஆயுஷ் மாத்ரேவுக்கு காயம் ஏற்பட்டது. நடப்பு ஐபிஎல் தொடரில் அவர் 6 போட்டிகளில் 177க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டோடு 201 ரன்கள் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைக்க மேலும் 6 மாத கால அவகாசம் கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 1 மாதத்திற்குள் தீர்ப்பாயம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அமைச்சரவை ஒப்புதல் உள்ளிட்ட நிர்வாக நடைமுறைகளை காரணம் காட்டி மத்திய அரசு இந்த அவகாசத்தை கேட்டுள்ளது. இந்த தாமதம் திட்டமிட்டது அல்ல என்றும் சூழ்நிலை காரணமாகவே ஏற்பட்டது என்றும் ஜல்சக்தி அமைச்சகம் தனது மனுவில் விளக்கம் கொடுத்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026ஆம் ஆண்டில் 6.4%ஆகவும் 2027இல் 6.6%ஆகவும் இருக்கும் என ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் இறக்குமதி வரி உயர்வு மற்றும் மேற்காசிய மோதல்கள் காரணமாக ஏற்றுமதி சூழலில் சவால்கள் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பணவீக்கம் நடப்பாண்டில் 4.4%ஆக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஆற்றல் மற்றும் பசுமை தொழில் சார்ந்த உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டங்கள் இந்தியாவின் பொருளாதார தற்சார்புக்கும் நீண்டகால வளர்ச்சிக்கும் வலு சேர்க்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடந்து ஓராண்டு நிறைவடையும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க படைகள் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வரும் இடங்களில் மிகுந்த கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி இங்கு நடந்த தாக்குதலில் 25 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதலை நடத்தியது. விவோ மற்றும் ஐக்யூ ஸ்மார்ட் போன் பயனர்களிடம் சிஸ்டம் அப்டேட் என்ற பெயரில் நிகழ்த்தப்படும் மோசடி குறித்து கேரள காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்த ஸ்மார்ட் போனில் வரும் அவசர மென்பொருள் புதுப்பித்தல் தேவை என்ற பாப்அப் லிங்குகளை கிளிக் செய்தால்
மால்வேர் கோப்புகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் பயனரின் வங்கி தகவல்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகள் திருடப்படுகின்றன. பயனர்கள் போனில் உள்ள அதிகாரப்பூர்வ செட்டிங்ஸ் மூலம் மட்டுமே அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் குறுஞ்செய்திகளில் வரும் லிங்குகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோசடியில் பாதிக்கப்பட்டால் உடனடியாக 1930 என்ற எண்ணில் சைபர் கிரைம் பிரிவை தொடர்பு கொண்டு புகார் அளிக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். வங்கதேச முகாம்களில் உள்ள ரோஹிங்கியா அகதிகளுக்கான மாதாந்திர உணவு உதவி ஒரு நபருக்கு வெறும் $7 குறைக்கப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டம் நிதி நெருக்கடியால் இந்த முடிவை எடுத்துள்ளது. போதிய உணவின்றி தவிக்கும் அகதிகள் உயிர் பிழைக்க மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொள்கின்றனர். சமீபத்தில் அந்தமான் கடலில் படகு கவிழ்ந்ததில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த உதவித்தொகை குறைப்பு மேலும் பலரை மனித கடத்தல்காரர்களிடம் சிக்க வைக்கும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்குவங்கம் என 5 மாநிலங்களுக்கான தேர்தல் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையில் தீவிரம் காட்டி வந்தனர். கடந்த ஒரு மாதமாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு கட்சி தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்த நிலையில் பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணியுடன் களமிறங்கியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து களம் காண்கின்றன. இதனால் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவர். பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே கோடைகால சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் போத்தனூர் ஜங்ஷன் இடையிலான சிறப்பு ரயில் புதன்கிழமை இரவு 11:55 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:30 மணிக்கு போத்தனூர் ஜங்ஷனை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். தேர்தல் பரப்புரை நிறைவடைந்ததை தொடர்ந்து புதுக்கோட்டையில் தங்கும் விடுதிகளில் போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வெளியூர் வாசிகளை வெளியேற்ற உத்தரவிட்டனர். நகர காவல் ஆய்வாளர் சுகுமாரன் தலைமையில் போலீசார் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள விடுதிகளில் சோதனை நடத்தினர். அதில் தங்கியிருந்த வெளியூர் நபர்களிடம் விசாரணை நடத்தி அவர்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்டதுடன் புதியவர்களுக்கு அறைகள் வழங்க வேண்டாம் என விடுதி உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தினர். வேலூர் மாவட்ட எல்லையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்ததை தொடர்ந்து காட்பாடி அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லைப்பகுதி கிறிஸ்டியான் சோதனை சாவடியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மற்றும் காவல்துறையினர் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வரும் அனைத்து வாகனங்களையும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் மதுரையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை கோப்புதூர் பகுதியில் உள்ள அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் தங்களுக்கான சாவடிகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் பல வண்ணங்களில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தனித்தனி நிறங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் குழப்பமின்றி நேரடியாக தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று எளிதில் வாக்களிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முக்கிய இடங்களில் வாக்குச்சாவடி எண்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் 3 நாட்களுக்கு மூட மாநில கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. எல்லையோர பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்க்கவும் தேர்தல் அமைதியாக நடக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள 443 மதுபான கடைகளும் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடியும் வரை மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
கோயில் நிகழ்ச்சிகளில் சமஸ்கிருதத்துடன் தமிழும் பயன்படுத்த வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த உத்தரவை பிறப்பித்தார். மேலும் முந்தைய உத்தரவுகள் நடைமுறையில் உள்ளதா என்பது குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு நகலை தமிழிலும் வழங்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஜப்பான் தனது ஆயுத ஏற்றுமதி கொள்கையில் இருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்நடவடிக்கையை பிரதமர் சானே டக்காய்ச்சியின் அரசு எடுத்துள்ளது. இதுவரை கண்காணிப்பு, போக்குவரத்து, மீட்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் மட்டுமே பாதுகாப்பு சாதனங்களை ஏற்றுமதி செய்து வந்தது. தற்போதைய நடவடிக்கை மூலம் ஜப்பான் இனி போர் விமானங்கள், ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள் போன்றவற்றையும் ஏற்றுமதி செய்யும். போரில் ஈடுபட்டு வரும் நாடுகளுக்கு சிறப்பு சூழல் கருதி ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யவும் புதிய விதி திருத்தம் வழி செய்கிறது. ஆனால் இம்முடிவு ஜப்பான் அமைதியை விரும்பும் நாடு என்ற தோற்றத்தை சீர்குலைக்கும் என எதிர்க்கட்சிகள் எச்சரித்துள்ளன. கனடா ராணுவம் ஆர்டிக் துருவ பகுதியில் 4500 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரம்மாண்ட ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளது. -60 கடும் குளிரிலும் பனிப்புயலிலும் 1300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற இந்த பயிற்சி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடத்தப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆர்டிக் பாதுகாப்பில் பிற நாடுகளை சார்ந்திருக்காமல் சுயமாக செயல்பட போவதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இதற்காக $35 பில்லியன் மதிப்பிலான புதிய ராணுவ திட்டத்தையும் கனடா அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தலைநகர் கொழும்புவில் இலங்கை பொதுஜன பெரமுனாவின் கட்சி தலைமையகம் மீண்டும் திறக்கப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய மஹிந்த ராஜபக்ச விரைவில் பெரிய அரசியல் மாற்றங்கள் நாட்டில் நிகழும் என்றும் ஆட்சியை மீண்டும் பிடிக்க தமது கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியால் மக்கள் புத்தாண்டை கொண்டாட வசதியின்றி தவிப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச கவலை தெரிவித்தார். மீன் கழிவுகளிலிருந்து எலும்பு மற்றும் பல் சிகிச்சைக்கு உதவும் உயர் ரக மருத்துவ பொருட்களை தயாரிக்கும் புதிய தொழில்நுட்பத்தை கொச்சி ICAR விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் உருவாகும் சுமார் 60 லட்சம் டன் மீன் கழிவுகளில் உள்ள கொலாஜன் மற்றும் கால்சியம் சத்துக்களை பயன்படுத்தி இந்த நானோ இழை பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. இது திசு வளர்ச்சிக்கு உதவுவதுடன் தொற்று பாதிப்புகளையும் குறைக்கிறது. இந்த தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் கடலோர பகுதிகளில் புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியின் இதய பகுதியில் முகலாயர் காலத்து பாரம்பரியமான கபூட் பாசி எனப்படும் புறா வளர்ப்பு கலை இன்றும் உயிர்ப்புடன் உள்ளது. இந்த பறவைகளுக்கு நீண்ட தூரம் பறக்கவும் குழுவாக செயல்படவும் பயிற்சியளிக்க சுமார் 4 மாதங்கள் ஆகின்றன. சவுக்கடி சத்தம் மற்றும் காற்றின் திசையை பயன்படுத்தி இப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. நகரமயமாக்கலுக்கு மத்தியிலும் தங்கள் முன்னோர்கள் வழிவகுத்த இப்பழக்கத்தை ஒரு தீராத காதலாகவும் கலையாகவும் இன்றைய தலைமுறையினர் போற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூயார்க்கின் டைம் சதுக்கத்தில் ஜப்பானிய கலைஞர் டமாக்சு மட்சுயாமாவின் மார்னிங் அகைன் எனும் பிரம்மாண்ட டிஜிட்டல் கலைப்படைப்பு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு 11:57 முதல் 12 மணி வரை 96 டிஜிட்டல் திரைகளில் ஒளிபரப்பப்படும் இந்த 3 நிமிட வீடியோ நகரத்தின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை விளக்குகிறது. போர் மற்றும் பிரிவினைகளுக்கு மத்தியில் ஒரு நாளின் முடிவை புதிய தொடக்கமாக கருதி நம்பிக்கையூட்டும் வகையில் இந்த கலைப்படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30 வரை பொதுமக்கள் இதனை திரைகளில் கண்டு ரசிக்கலாம். இந்தியாவில் புகையிலை பொருட்களின் பழக்கத்தை கைவிடுவதன் மூலம் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும் என்று புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. கிராமப்புறங்கள் மற்றும் ஏழை குடும்பங்களே இதனால் அதிக பலன் பெறும் என BMJ இதழ் குறிப்பிட்டுள்ளது. புகையிலை பொருட்களுக்காக செலவிடப்படும் பணம் உணவு மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு தடையாக இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே புகையிலை ஒழிப்பை வெறும் சுகாதார நடவடிக்கையாக மட்டும் பார்க்காமல் வறுமை ஒழிப்பு திட்டமாகவும் செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
தென்காசி மாவட்டம் புளியங்குடி சந்தையில் எலுமிச்சை விலை திடீரென அதிகரித்து கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையானது. சில நாட்களாக எலுமிச்சை கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் ஒரே நாளில் கிலோவுக்கு 50 ரூபாய் உயர்ந்தது. மழையின்மை, உற்பத்தி குறைவு, கோடைகாலம் உள்ளிட்டவற்றால் எலுமிச்சை விலை திடீரென அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பிரான்மலை குயிலமுதநாயகி உடனுரை கொடுங்குன்றநாதர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி மகாமண்டபத்தில் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், குயிலமுத நாயகி, பிரியாவிடை உடனுரை, கொடுங்குன்றநாதர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து கோயில் கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தங்கள் வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடையை பாகிஸ்தான் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்திருக்கிறது. இந்தியாவின் அனைத்து ரக விமானங்களும் மே 24ஆம் தேதி காலை 5 மணி வரை தங்கள் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் எழுந்த பதற்ற நிலையில் இந்திய விமானங்கள் செல்ல தங்கள் வான்வெளியை பாகிஸ்தான் மூடியிருந்தது. அந்த மூடல் படிப்படியாக நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்திய விமானங்கள் வெகு தொலைவு சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் விமான கட்டணங்களும் பயண நேரமும் வெகுவாக அதிகரித்துள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் என 5 மாநிலங்களுக்கான தேர்தல் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே அரசியல் கட்சித் தலைவர்கள் பரப்புரையில் தீவிரம் காட்டி வந்தனர். கடந்த ஒரு மாதமாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்த நிலையில் பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணியுடன் களமிறங்கியுள்ள நிலையில் தவைக மற்றும் நதாக கட்சிகள் தனித்து களம் காண்கின்றன. இதனால் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவர். காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடந்து ஓராண்டு நிறைவடையும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க படைகள் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வரும் இடங்களில் மிகுந்த கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி இங்கு நடந்த தாக்குதலில் 25 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதலை மேற்கொண்டது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் நடைபெற்ற நீதிமன்ற விவாதங்களை அனுமதியின்றி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் சுமார் 45 நிமிடங்கள் நேரில் வாதாடிய விவாதங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக வழக்கறிஞர் வைபவ் சிங் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோக்களை நீக்குமாறு காவல்துறையினர் மற்றும் மெட்டா, எக்ஸ், கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் பலமுறை மீறிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவுக்கு வரவுள்ள நிலையில் பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து ஈரான் இன்னும் உறுதியான முடிவை அறிவிக்கவில்லை. மறுபுறம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளும் கப்பல் முற்றுகையும் போர் நிறுத்த மீறல் என ஈரான் சாடியுள்ளது. மிரட்டல்களுக்கு பணிய மாட்டோம் என தெரிவித்துள்ள ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர்க்களத்தில் புதிய வியூகங்களை கையாள்வோம் என எச்சரித்துள்ளது. இதனால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரிப்பதோடு போர் மீண்டும் தொடங்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஈரானில் தூக்கு தண்டனைக்கு உள்ளாக உள்ள 8 பெண்களை விடுதலை செய்யுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு முன் வெளியிட்ட பதிவில் இந்த பெண்களை விடுவிப்பது பேச்சுவார்த்தைக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என டிரம்ப் தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த பெண்கள் யார், அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து விரிவான தகவல்கள் வெளியாகவில்லை. மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் லெபனான் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை கத்தார் அரசு வன்மையாக கண்டித்துள்ளது.
லெபனான் வான்வெளியில் இஸ்ரேல் நடத்தும் அத்துமீறல்கள் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என கத்தார் வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் ஆபத்தில் தள்ளியுள்ள இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் கத்தார் வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் திமோர் தீவு பகுதியில் ரிக்டர் அளவில் 6 நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடலுக்கடியில் சுமார் 31 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அபாயம் இல்லை என புவி இயற்பியல் முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் வெளியேறி திறந்த வெளியில் தஞ்சமடைந்தனர். இருப்பினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் அல்லது பெரிய சேதம் ஏற்படவில்லை.